ஹலோ மோட்டோஃபார்ம் நம்மளோட Q&A எபிசோட் சீரீஸில் இன்றைக்கி நம்ம கூட வந்து சிரோஸ் இருக்குது. நம்ம மீடியா டிரைவ் ஆல்ரெடி பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் கமெண்ட்ஸில் ஆகட்டும், நம்மளோட கன்சல்டேஷன்ஸில் நிறைய பேர் கேட்ட கேள்விகளில் கொஞ்சம் கேள்விகளை நம்ம எடுத்து இந்த Q&A எபிசோட் பண்ணுறோம். சிரோஸ்ன்னு சொல்லக்கூடியதை பார்த்தோம்னா ரீசெண்டாக வந்து சப்-4 மீட்டரில் நிறைய இன்னோவேஷன்ஸ்னால் வந்து பீப்புளோட பையிங் டெசிஷனில் அந்த செக்மெண்ட் இது வாங்குவா இல்லை மிட் சைஸுக்கு போகலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற ஒரு மேஜரான ஒரு கார். அப்படி பண்ணும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பையிங் டெசிஷனில் உங்களுக்கான டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் வரக்கூடியதே, இது உண்மையிலே க்ரோன் அப் வேகனாரான்னு கேட்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 3995 மில்லிமீட்டர் லெங்த் இருக்குதா, 4 மீட்டருக்குள்ளே இருக்கிற சப்-4 மீட்டர் வெஹிக்கிள். ஆல்ரெடி ஒரு சோனட் இருக்கும்போது இன்னொரு சப்-4 மீட்டர் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2550 மில்லிமீட்டர் வீல் பேஸ். நீங்கள் வீல் பேஸை பார்த்தாலே தெரியும், உள்ள பேசஞ்சருக்கான ரூம் நல்லா இருக்குது. இந்த லுக்ஸ் தான் கொஞ்சம் போலரைசிங்கான லுக்ஸ். சில வெஹிக்கிள்ஸ் பார்க்க பிடிக்கும்னு சொல்கிறது மாதிரி சிலவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்காது, சிலவங்களுக்கு பார்க்க பிடிக்கும். ஏன்னா இவங்களுடைய இந்த டிசைன் ஃபிலாசபியெல்லாம் நம்ம அந்த மொதல் வீடியோவில் பண்ணியிருந்தோம். அது வந்து நீங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து அவங்களோட இந்த EV9 டிசைன் ஆகட்டும், அந்த டிசைனை தழுவி தான் அவங்க இப்போ இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்கமிங்கில் இப்போ ரீசெண்டாக வரப்போகிற அந்த கிளாவிஸில் கூட இதோட டிசைன் தீமாக தான் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஹெட்லாம்ப் கிளஸ்டர் எல்லாமே நம்ம கார்னிவலில் பார்த்தது தான். இப்போ இது K1 பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி பண்ணது. எப்போவுமே எல்லாருக்கும் இருந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்து அந்த K1 எப்படி ஹோல்டு பண்ணும். ஏன்னா ஆராவை, கிராண்ட் ஐட்டன் நியாஸா, i20 எக்ஸ்ட்ரா இருக்கிற அதே சேஸஸை எப்படி ஒரு சப்-4 மீட்டருக்கு எடுக்க முடியும்னு சொல்கிறத நம்ம முதல்ல பேசியிருந்தோம். ரீஇன்ஃபோர்ஸ்டு கேபின், அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பாரத் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருந்தாங்க. அதில் சேஃப்டியில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. லுக்ஸ் வந்து நீங்கள் நேராக போய் டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த காரோட இன்டீரியர் பற்றி உண்மையிலே வந்து அது அவ்வளவு ப்ரீமியமாக இருக்கான்னு நிறைய பேர் டவுட்டாக கன்சல்டேஷனில் கேட்பாங்க. இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் இதில் நம்ம பேசுகிற ஒரு விஷயம். அப்புறம் இந்த கலர், நீங்கள் பொதுவாகவே வந்து பிளாக்கை தவிர ஒரு கிரே மாதிரியோ ஒரு ப்ளம் ஆகட்டும், அதையும் தவிர மற்ற கலர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு பெருசாக வந்து கனெக்ட் ஆகாது. அதுலேயும் இந்த கிரே வந்து ஒரு நம்ம ரெகுலராக பார்க்குற ஒரு கிரே கிடையாது, ஒரு ப்ளூயிஷ் கிரே. அந்த கலர்ஸை நம்ம ரெகுலராக கார்லேயே பார்க்க மாட்டோம். ஆனால் அதை இவங்க எவ்வளோ ப்ரீமியமாக பண்ண முடியுமோ. இந்த கிராஷ் பேடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டிசைன், இதில் ஒரு பேட்டர்ன், இதில் ஒரு பியானோ கிரேன்னு நம்ம சொல்ல முடியும், அந்த ப்ளூயிஷ் கிரே. இதில் மேட் இருக்குது, இதில் இன்னொரு பேட்டர்ன் இருக்குது. இப்படி மொத்தத்தில் நீங்கள் சில கார்ஸோட டேஷ்போர்டில் மேலே போர்ஷனில் கூட இதில் இருக்கிற இந்த லோவர் போர்ஷனோட குவாலிட்டி இருக்குது. அப்படி இன்டீரியராக அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த லெதரேட் ஆகட்டும், ஸ்டிச்சிங், இந்த கலர் ஸ்கீம்ஸ் எல்லாம், இந்த கலர்ஸை வந்து இங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது, இந்த கியர் ஸ்டிக்கோட ஸ்டைலுன்னு இந்த என்டையர் போர்ஷன் ஒரு ப்ரீமியமான கான்செப்ட் கூட. இந்த 30 இன்ச் ட்ரினிட்டி ஸ்க்ரீன்ஸ் ஆகட்டும், நல்ல ரூஃப் லைனர், இந்த ஸ்டியரிங் ஆகட்டும், டியூவல் டோன், இந்த லேட்டஸ்ட்டான அவங்களோட கார்ஸில் எல்லாமே நம்ம இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்டியரிங் தான் பார்க்க போகிறோம், 2 ஸ்போக்கில். அப்படி மொத்தத்தில் ப்ரீமியமாக இருக்குது. கூட அந்த டோர் பேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோர் பேட்லேயும் டியூவல் டோன் ஒரு கலர் ஸ்கீம் இருக்குது. அந்த சுவிட்சை கொண்டு எங்கே நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்களேன், வென்டிலேட்டர் சுவிட்ச் சீட்டோட. அப்படி இன்டீரியர் ஒரு யூனிக்கான இன்டீரியர் நல்லா தான் இருக்குது. நம்ம இந்த செக்மெண்ட்டில் இப்படி ஒரு இன்டீரியர் நம்ம பார்க்க மாட்டோம். அதை நீங்கள் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஃபீல் பண்ணுங்கள், அப்போ தான் அது ஃபீல் ஆகும். இப்போ இந்த காரோடைய மெயின் ஹைலைட் இல்லை யூஎஸ்பின்னு சொல்லக்கூடியது இந்த ஸ்லைடிங் செகண்ட் ரோ தான். ஸ்லைடிங் அண்ட் ரெக்ளைனிங் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பாருங்கள், இது எவ்வளோ தூரம் ரெக்ளைன் ஆகுது, இது வரைக்கும் ரெக்ளைன் ஆகுது. இது கண்டிப்பாக ஒரு யூனிக்கான விஷயம். இதானால் நீங்கள் வந்து HTK பேஸ் மாடலில் கிடையாது, K+ இருந்துன்னு சொல்லக்கூடிய வேரியன்ட்டில் தான் இருக்குது. ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர் கிடையாது. நிறைய பேர் இது வந்து அந்த எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை பார்த்துக்கிட்டு இது ஸ்டாண்டர்ட் ஃபியூச்சர்னு கேட்பாங்க. அது நீங்கள் டீலர்ஷிப்பில் டெஸ்ட் பண்ணுங்கள். பேஸ் மாடல்ஸும் சப்ளை இருக்கான்னு கேட்டால் ஸ்லோவாக தான் வருது, மற்ற வேரியன்ட்ஸ் தான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இந்த கேமராவுடைய எங்கள் கிம்பலுடைய இந்த பேட்டரியை வந்து நான் இதில் வைக்கிறதுக்கு இப்படி வச்சேன். பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்தது, அது உள்ளே விழுந்தது. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த ரெக்ளைனிங்காக அவங்க அதில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் வைக்கும்போது கேர்ஃபுல்லாக வைக்கணும். டிஎல்ஓலாம் நல்லா இருக்குது. டிஎல்ஓ பற்றி கேட்டாங்க. பாக்ஸியாக இருக்குது, சின்ன சின்ன விண்டோ மாதிரி தெரியும். இந்த வெஹிக்கிளில் ஒரு கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்கும்போது விண்டோஸ்லாம் குட்டி குட்டியாக தெரியும். நீங்கள் உள்ளே இருந்தீங்கன்னா டிஎல்ஓ நல்லா தான் இருக்குது. இப்போ அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்டது என்னென்னா 465 லிட்டர் பூட் ஸ்பேஸ் இருக்குது, அது யூஸபிளான்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் இப்போ பாருங்களேன், இந்த பேடை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஒரு நல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் கிடைக்கிது. ஒரு லோடிங் லிப் கொஞ்சம் ஹை தான், ஆனால் நம்மளுடைய ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிக்கு தேவையான லக்கேஜ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம தூக்கி வைக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஒரு கன்சர்ன், மற்றபடி வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது.
இந்த பேடோடைய பாயிண்ட் நான் முதல்ல சொல்லிட்டேன் பார்த்தீங்களா, நம்ம வந்து அந்த கேப் இருக்கிறதே அந்த ரெக்ளைனிங்காக தான். ஆக்சுவலி இந்த வெஹிக்கிளில் நிறைய எர்கனாமிக் ஸ்டோரேஜ் எல்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் இதிலே பார்த்தீங்கன்னா பெரிய வாட்டர் பாட்டில் நம்ம இங்கே வைக்க முடியும். இதுக்குள்ளே ஒரு சின்ன ஏதாவது பொருள் வைக்கலாம். அந்த போர்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய 2 பாட்டில்ஸை ஹோல்டு பண்ணுற அளவுக்கு ஆம்ரஸில் பாயிண்ட் இருக்குது. அந்த ஏசி வெண்டுக்கு கீழே வந்து நம்ம மொபைல் வைக்க முடியும். சி டைப் சார்ஜர் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் அதில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸுக்காக ஏர் பியூரிஃபையர் இருக்குது. அது நம்ம எல்லா வெஹிக்கிளும் இருக்கிறதுனால தான் டீட்டெயில் பண்ண போகல. நீங்கள் இந்த ஃப்ரண்ட் டோரில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாட்டில் வைக்க முடியும். இன்னொரு சின்ன பாட்டில் வைக்க முடியும். இப்போ என்னோடய பாட்டில் வந்து நான் எங்கே போனாலும் ட்ராவல் பண்ணும்போது இது ஒரு எக்ஸாம்பிளாக வைப்போம். அப்போ என்னோடய பாட்டில் வைக்க முடியும். அப்புறம் ஒரு சின்ன பாட்டில் வைக்க முடியும். கூட ஒரு அம்பர்லா வைக்கிறதுக்கான ஒரு பாயிண்ட் கூட இருக்குது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம வரும்போது இதில் வந்து நம்ம புஷ் பண்ணி 2 பாட்டில்ஸ் இல்லை நம்ம வந்து இப்போ ஒரு காஃபி எல்லாம் சிப் பண்ணுறதுக்காக வாங்குகிறோம், அது மூவ் ஆகாமல் வைக்கணுன்னா கூட அந்த சாய்ஸ் இருக்குது. மொபைல் வைக்கிறதுக்கு சார்ஜருக்கான ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரண்டில் இருக்கிறவங்க வேணால் மொபைல் வைக்க முடியும். இப்படி ஸ்டோரேஜ்லேயும் எர்கனாமிக்ஸ்லையும் எதுவுமே அவங்க குறை வைக்கல. ஏன்னா நம்ம இருக்கிற பாயிண்டில் எல்லாமே பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. இந்த எல்போ சப்போர்ட் ஆகலாம். ஆம்ரஸ் மட்டும் மூவபிள் இல்லைங்க, அது ஒரு பெரிய விஷயம். கூட இதில் வந்து இந்த ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையருக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து டிரைவர் சைட்லேயே இதில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஸ்பாட்டாக நல்லா தான் இருக்குது. க்ளோ பாக்ஸும் நல்ல பெருசு. இதுக்கு நம்ம யூஸ்ட் ஆக வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்து இந்த இந்த பவர்டு சீட்டுக்கான இந்த சுவிட்ச் வந்து ரொம்ப சின்ன சுவிட்ச். அது மட்டும் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. அது நம்ம யூஸ்ட் ஆக வேண்டியதான். மற்றபடி எர்கனாமிக்ஸ் எல்லாம் ஸ்பாட்டாக. ஏன் இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பேசுகிறோன்னா, நிறைய பேர் வந்து நம்ம கால்ஸில் எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க, காரை வந்து வெளியே பார்த்தா அது குறுக்கியாக இருக்குது, உள்ளேயும் அப்படி தான் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்க்கிற செலவுங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் பாருங்கள். எனக்கு இப்படி ஸ்பேஸ் இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும், அது எல்லாமே இந்த காரில் இருக்குது. சில மிட் சைஸில் இல்லாதது கூட இல்லை இருக்குது. அதனால தான் இந்த Q&Aல நம்ம காட்டுறோம். நம்ம கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றா ஆன்சர் பண்ணலாம். முதல்ல வந்து சீட்டிங் பற்றி நான் பேசுகிறேன். நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து அந்த யூனிசெக்ஸ் டிரைவபிலிட்டி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டிரைவ் பண்ணுற ஒரு லாஜிக்கில் இதோடைய சீட்டிங் பொசிஷன், பானட் விசிபிலிட்டி பற்றி டவுட் கேட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த காரை நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு அப்பியரன்ஸ், இது வந்து ஒருத்தங்க பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, வேகனார் மாதிரி இருக்குது, அவங்களுக்கு வந்து இது ஒரு க்ரோனப் வேகனார் மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒரு சீட்டிங் பொசிஷன் எப்படி இருக்குன்னு அவங்க போய் டெஸ்ட் கூட பண்ணலை. அப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பாயிண்ட் என்ன சொல்கிறேன், அப்ரைட்டான சீட்டிங் பொசிஷன். ஏன்னா இவங்க வந்து இந்த காரை வந்து ஒரு 4 மீட்டருக்குள்ள என்ஜினியரிங் பண்ணியிருந்தாலும் அந்த சீட்டிங் பொசிஷனில் குறை வைக்கல. நீங்கள் இப்படி உட்காந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நமக்கு தை சப்போர்ட்டோட நம்ம உட்காந்துருக்கோம். பானட் நல்ல விசிபிளாக இருக்குது. ஒரு ஸ்கொயரிஷான பானட் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்துக்கும் நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும். டாப் ஆஃப் த லைன் வேரியன்ஸில் வந்து நமக்கு எலக்ட்ரிக்கில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ்மெண்ட் இருக்குது, ஸ்லைடிங் பண்ணக்கூடிய. சீட் ஹைட் அட்ஜஸ்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு லீவரில் வந்து நம்ம மூவ் பண்ணுறது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதனால வந்து சீட் ஹைட் வந்து ஒரு இஷ்யூவே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தாராளம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் வந்து தான் நிறைய பேருக்கு டிஸ்கஷனில் வரக்கூடிய கொஸ்டின். எப்படின்னா, சிட்டிக்கு 1 லிட்டர் டர்போ வாங்கலாமா இல்லை 1.5 லிட்டர் டீசல் வாங்கலாமா? இந்த கொஸ்டின் வர்றதுக்கு ஒரு காரணமே என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இவங்களுடைய சோனட்டே எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒரு 1.2 லிட்டர் காப்பா என்ஜின் கூட இருக்கும். அப்போ சிட்டி ஸ்பீட்ஸ் ஓட்டுறவங்க, சிட்டி ஃபோக்கஸ்டாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியும், நீங்கள் வந்து நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் வாங்கிக்கிறீங்க, மேனுவல்னா பெட்ரோல் வேணாம், டர்போ பெட்ரோல் வேணாம். ஆனால் இங்கே அந்த சாய்ஸ் இல்லை. இங்கே வந்து GDA டர்போ பெட்ரோலும் நம்ம டீசலும் தான் இருக்குது. இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஒரு கண்டென்ட் பண்ணியிருந்தோம் அந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பெட்ரோல்ஸை பற்றி, டர்போ டீசல் வர்சஸ் டர்போ பெட்ரோல் பற்றி எல்லாம் ஒரு விஷயம் பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் நீங்கள் பாருங்கள், டீசல்ஸ் வந்து அந்த இதில் இருக்கிற பர்டிகுலர் டீசல் என்ஜின் இந்த காரோடைய சைஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வைஸும் சரி, அந்த டர்போடைய ஒரு சப்போர்ட் வைஸும் சரி கண்டிப்பாக பேலன்ஸ்டாக இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஒரே ஒரு ஃபேக்டர் என்னன்னா அதோடைய டிபிஎஃப் தான். டிபிஎஃப் கிளாக் ஆகாமல் நம்ம பார்க்கணும். ஒரு 60-70% மேலே நமக்கு சிட்டி யூசேஜ் இருக்குதுன்னா நம்ம அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுல தான் மொத்த ஸ்டோரியே இருக்குது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு டீசல் மேலே ஒரு கன்சர்ன் இருக்குதுன்னா வேறு சாய்ஸ் இல்லை, நம்ம வந்து GDI தான் போகணும். ஆனால் GDIயை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டணும். GDI வந்து இந்த
டிசிடி கூட காம்போவில் நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் ரொம்ப லீனியராக ஓட்டணும். இப்போ நீங்கள் என்ன பாருங்களேன், நான் டர்போக்கு கீழே தான் இதை ஓட்டுறேன், டர்போக்கு மேலே ஏற்றி டர்போக்கு கீழே இறக்கி டக்குன்னு ரெவ் பண்ணி ஓட்டலை. நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டுறது கரெக்ட். அதாவது இப்போ நான் வந்து இந்த என்ஜினை லேபர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாயிண்டில் ரொம்ப லீனியராக ஓட்டுறேன். லீனியராக ஓட்டும்போது இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டிசிடியும் ஒரு நீட்டாக பிஹேவ் பண்ணுதுன்னா நம்ம எவ்வளோ அக்ரெஷன் கொடுக்குறோமோ அதுக்கு 2 மடங்கு அக்ரெஷன் இந்த டிசிடி காட்டும். அப்போ நம்ம அக்ரெசிவாக இல்லைன்னு சொல்லும்போது இது தேவையில்லாமல் அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் பண்ணாது. அந்த இடத்துல அதுவும் அமைதியாக உட்காந்துருக்குது. தேவைக்கு மட்டும் அப் ஷிஃப்டிங் டவுன் ஷிஃப்டிங் பண்ணுது. இந்த தேவைக்கு மட்டும் பண்ணுறதுல உள்ள அட்வான்டேஜ்னால என்ன நமக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்னா, ஹீட்டிங் வந்து பெருசாக ஆகாது. அந்த ஒரு இடம் இருக்குது. கூட சப்போஸ் நம்ம ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் நிற்கிறோம், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் ப்ரொலாங்டாக நம்ம ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்னா டிசிடினா கண்டிப்பாக வந்து அப்பப்போ நியூட்ரல் பண்ணி ட்ரைவ் பண்ணுறது நல்லது. இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் தெளிவாக சொல்ல முடியும், அந்த ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான ஒரு பேலன்ஸ் இருக்கான்னு கேட்டால் டர்போ பெட்ரோலில் இல்லை. சிட்டியோட டிரைவபிலிட்டி பற்றி கேட்ட கேள்விக்கு ஒரு ஆன்சர் பண்ணுறேன். முதல்ல வந்து சிட்டி மெனுவரிங் லைட்டர் கண்ட்ரோல்ஸ் தாங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்ப ஓட்டுறதுக்கு லைட்டாக தான் இருக்குது. ஸ்டியரிங் எல்லாம் வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஸ்லோவர் ஸ்பீட்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் டீசல் வாங்கினாலும் கிளச் வந்து நல்ல லைட்டான கிளச் தான். அந்த செக்மெண்ட்லேயே நல்ல லைட்டான கிளச் தான். டர்போ பெட்ரோலை பொறுத்தவரையில் நம்ம வந்து மேனுவல் எடுத்தோன்னா கொஞ்சம் கியர் ஒர்க் பண்ண வேண்டி வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்களா, நான் அந்த டிராஃபிக் நிற்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கலி நம்ம வந்து நியூட்ரலுக்கு கை போயிடும். அப்படி போச்சுதுன்னா நல்லது தான். விசிபிலிட்டி நல்லா இருக்கிறதுனால இப்படி நீங்கள் பாருங்களேன், இந்த பில்லருக்கும் இந்த கிளாஸுக்கும் எல்லாத்துக்கும் இடையில் ஒரு கேப் இருக்கிறதுனால நமக்கு வந்து பைக்கர்ஸ் எல்லாம் சுற்றி இருக்கிறது தெரியுது. ஸ்டியரிங்கில் ஒரு ரீசென்டர் இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்து 4 மீட்டர் லெங்க்தும் ஒரு பாக்ஸி ஷேப்னால ரொம்ப ஈஸியாக நம்மளால் மெனுவர் பண்ண முடியும். வீல் ஆர்ச் எல்லாம் ரொம்ப பெருசாக பல்ஜாக எல்லாம் ஒரு இல்லை. மிரருடைய அந்த விட்த்தை மட்டும் நம்ம ஒரு கால்குலேட் பண்ணிட்டோன்னா நமக்கு இது ஓகே தான். சிட்டி பொறுத்தவரை ரைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிட்டியில் லோ ஸ்பீட் ரைட் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். அது சில பேட்டர்ட் ரோட்டில். ஆனால் நம்ம ஹைவேஸில் போகும்போது சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை நம்ம இந்த பர்டிகுலர் ரைடில் நினைக்கிறோம். நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 1 லிட்டரில் இருக்கிற ஒரு இது என்னென்னா, நம்ம லீனியராக ஓட்டினாலும் இது வந்து கொஞ்சம் பிஹேவ் பண்ணுது. ஏன்னா இது K2 பிளாட்ஃபார்ம் கிடையாது, ரீஇன்ஃபோர்ஸ்டு K1 பிளாட்ஃபார்ம். நம்ம முதல்ல பேசினோம், நல்ல சேசிஸ்ன்னு ஃபஸ்ட்டு மீடியா ட்ரைவ்லேயே நாங்கள் பேசியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ரேட்டிங்கும் அது வாங்கிச்சுது. அது ஸ்ட்ரக்சர்லி கேப்பபிள் தான். ஆனால் நீங்கள் இந்த கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பாடி ஷேப்புக்கு அதாவது இந்த ஒரு சைஸுக்கு என்னென்ன என்ஜினியரிங் அந்த ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டிக்காக பண்ணணுமோ அதை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. அதில் குறைச்சலே இல்லை. இப்போ இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா வந்து ஸ்பாஞ்சியான பிரேக்ஸ். அது சிட்டியில் வந்து நம்ம கொஞ்சம் யூஸ்ட் ஆகணும். அது இந்த மாதிரி நியூ ஜென் கார்ஸில் எல்லாம் இது ஒரு ஃபேக்டர் தான், நம்ம பழகிடலாம். இப்போ கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரையில் பார்த்தோன்னா 190 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்தியன் டிரைவிங் கண்டிஷனில் நமக்கு தலைவலியே கிடையாது. இப்போ நம்ம பேசிட்டு வந்த இந்த ரூட் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ரிடாமினண்ட்டாக சிட்டி ஓட்டுறவங்களுக்கு டிராஃபிக் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இது பீக் ஹவர் டிராஃபிக் கிடையாது, பீக் ஹவர் இன்னும் இதாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு பெங்களூர், சென்னை, இப்போ கோயம்புத்தூரும் டிராஃபிக் தான். இந்த மாதிரி பம்பர் டு பம்பர் டிராஃபிக் நிறைய ஓட்டுற ஒரு சிட்டியில் உங்களுடைய எவ்ரிடே யூசேஜ் வருது, இல்லை வீக்கெண்ட் யூசேஜும் சிட்டி ஃபோக்கஸ்டாக வருது, ஒரு 70-80% சிட்டி ஃபோக்கஸ்டாக வருதுன்னா என்ஜின் செலெக்ஷனில் நாங்கள் வந்து கண்டிப்பாக டீசல் வித் டார்க் கன்வெர்ட்டர் வந்து நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா அதில் டிபிஎஃப் மட்டும்தான் நமக்கு ஒரு சின்ன தலைவலி. ரீஜென்ரேஷன் நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணோன்னா அது மாறிடும். அது என்ன நாங்கள் மீன் பண்ணுறோன்னா, நீங்கள் ஒரு 6-7 ட்ரிப் வந்து சிட்டிக்குள்ளே ஓட்டினீங்கன்னா ஒரு 7வது ட்ரிப் வந்து இல்லை ஒரு 8வது ட்ரிப் வந்து ஒரு ஹைவே ஸ்பீட்ஸில் ஓட்டினோன்னா அது ரீஜென்ரேட் ஆயிரும். அதுலேயும் ஹையர் ஸ்பீட்ஸில் லோவர் கியர்ஸில் நம்ம ஓட்டினோன்னா ரீஜென்ரேஷன் கொஞ்சம் கூட ரேப்பிடாக நடக்கும். ரீசெண்டாக ஒருத்தர் வந்து ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தார். நம்ம இப்போ நான் ஓட்டும்போது சொன்னால் பார்த்தீங்களா, டர்போக்கு கீழே லீனியராக ஓட்டுங்க, நம்ம டிசிடியை வந்து பெருசாக ரிஸ்க் அதை வந்து புஷ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி கிளாகிங் வராமல் இருக்கிறதுக்கு அவரும் டர்போ ரேஞ்சுக்கு கீழேயும் தொட்டும் அப்படி லீனியராக ஓட்டிகிட்டு இருப்பானா, அவருக்கு டிபிஎஃப் இஷ்யூ முதல்ல வந்தது வரலன்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக பண்ண அந்த வீடியோட கமெண்ட்ஸில் இருந்தது. அந்த கமெண்ட்டை நான் எடுத்து வேணால் இதில் பாப்பப் பண்ணி தர சொல்கிறேன்.
அப்படின்னா நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸ் வந்து டீசல் தாங்க இந்த வெஹிக்கிளுக்கு. ஆனால் அதில் ஒரு குறைவு என்னன்னா, இவங்க வந்து அந்த டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக்காக டாப் ஆஃப் த லைன் வேரியண்ட்டில் தான் வச்சுருக்காங்க, மிட் வேரியண்ட்டில் வைக்கல. ஆனால் உங்களுக்கு வந்து டீசல் வேணாம் அப்படின்னா பெட்ரோல் வாங்கலாம். நீங்கள் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து கண்டிப்பாக பண்ணிக்கிடணும். ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் இதில் ஒரு பிரச்சனை. இந்த ரெண்டு பேரும் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ என்ஜினும் டிசிடின்னு சொல்லும்போது அவங்க ரெண்டு பேரும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காம்பினேஷன், ஒரு ராங் காம்பினேஷன் மாதிரி நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பேசுவோம். அதுவும் சிட்டிஸுக்கு. ஹைவேஸுக்கு இந்த ஸ்டோரி நேராக வேறு, அதை நம்ம ஹைவேஸில் போய் பேசலாம். அப்படின்னா நீங்கள் வந்து அதை செகண்ட் சாய்ஸாக வைக்கலாம். இப்போ நம்ம மீடியா டிரைவ் வீடியோ நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஒரு நீட்லி பேவ்டான வெல் பிளான்டு எக்ஸிக்யூட்டட் ஹைவேல ஓட்டியிருப்போம். அது வந்து அந்த டெல்லியிலேருந்து ராஜஸ்தான் போகக்கூடிய அந்த ரோட். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல் பேவ்டாக இருந்தது. ஒரு வெஹிக்கிளோடைய உண்மையான ரியல் ரோட் கண்டிஷன் கிடச்சான்னு கேட்டால் டவுட்டு தான். நாங்கள் டெல்லி சிட்டிக்குள்ளே ஓட்டின அந்த ஏரியாவும் ரொம்ப நீட்லி பேவ்டாக தான் இருந்தது, அந்த குருகிராம் ஏரியாலாம். இங்கே நம்ம ரோட்டுக்குள்ளே வரும்போது தான் அந்த ரோடோடைய கண்டிஷன்ஸ் எல்லாம் ரியலாக இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய மிக்சட் ஒப்பீனியன்ஸ் இருக்குது. ஒருத்தங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, இந்த காரில் வந்து ரியரில் வந்து சீட்டு கம்ஃபர்ட் ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கிறதுனால இது பேசிக்கலி எக்ஸ்டரில் இருக்கிற அதே சஸ்பென்ஷன் தான். எக்ஸ்டர் மாதிரி இதுவும் நல்ல மேலே கீழே இறங்கி மூவ் ஆகும், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கிற வெஹிக்கிள் தான் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒரு சாரர் என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, நமக்கு செட்டான ஒரு சஸ்பென்ஷன் கிடையாது அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதை டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டி நல்ல ஸ்டிஃப் தான். அந்த லோ ஸ்பீட் ரைட் குவாலிட்டியோட ஸ்டிஃப்னஸ் இந்த மாதிரி கார்னரிங்கில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. எப்படின்னா, இந்த வெஹிக்கிளை வந்து 2550 மில்லிமீட்டர் வீல் பேஸ் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் வந்து ஒரு பாக்ஸி ஷேப் இருக்குது. ஏரோடைனாமிக்ஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக டிசைன்டான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஹைவேல நல்லா பிஹேவ் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டிஃபர் ஸ்ப்ரிங்கை கொடுக்கணும். அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து இந்த மாதிரி ஹை ஸ்பீட் ரைடில், இந்த மாதிரி காங்கிரீட் ரோட்டில் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. அப்படின்னா அந்த வெஹிக்கிள் ரோட்டில் நல்லா பிஹேவ் பண்ணதுன்னு நான் சொல்ல முடியும். பேக் சைட் கம்ஃபர்ட் பற்றி நம்ம திருப்பி வரும்போது பேசலாம். இது லிட்ரலி நீங்கள் பாருங்கள், கார்னர் பண்ணுறது, லேன் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்லி இருக்குது. ஸ்டியரிங் நம்ம சிட்டியில் ஓட்டும்போது எவ்வளோ லைட்டாக இருந்ததோ அதுக்கு நேர் எதிர்மறையாக வந்து வெயிட் நமக்கு தெரியுது. வெயிட்னா நல்ல டீசனான வெயிட், ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு வெயிட் இல்லை, டீசனான வெயிட் இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே நம்ம சாஃப்ட் ஹேண்ட்ஸாக ஓட்டினாலே அந்த வெஹிக்கிள் நம்ம கைக்குள்ளே நிற்கிதுன்னு தான் அர்த்தம். ரொம்ப கன்சர்ன்டாக நம்ம இப்படி ஹோல்டு பண்ணி ஓட்டுறோனாலே இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ரிலாக்ஸ்டாக ஓட்டலைன்னு அர்த்தம். இது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்குது. இனிமேல் இந்த ரைடோடைய குவாலிட்டியை நான் நல்ல பிட்டுமென்ட் ரோட்டில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்ஜின் நம்ம சிட்டியில் பேசினதோட கண்டினியூட்டி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், சம் 110 நான் ட்ரைவ் பண்ணுறேன். இது நம்மளுடைய லீகல் ஸ்பீடாக நான் சொல்லுவேன், மேக்ஸ் லீகல் ஸ்பீடு. ஒரு ஃபேமிலியாக போகிறோம், 110 வரைக்கும் போனோன்னா நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிவாக ஓட்டுறோம். ப்ளஸ் வந்து சடன் பிரேக்கிங்கெல்லாம் நம்மளோட வெஹிக்கிள் சடனாக நிற்கும். இதில் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியாமல் பிரேக்கில் கால் போச்சு, இப்போ ஆக்சலரேட்டர்லேருந்து கால் எடுத்தேன். நான் திருப்பி ஒர்க்காக கூட 110 செட் பண்ணட்டும், என்ன ஆர்பிஎம்மில் ஸ்பின் ஆகுதுன்னு பார்க்கலாம். 7th கியரில் தான் இருக்குது. 110 வரும்போது ஒரு 2500 ஆர்பிஎம்மில் இந்த என்ஜின் ஸ்பின் ஆகுது. இப்போ இந்த என்ஜினுடைய ஆப்ரேஷனல் ரேஞ்சில் இந்த என்ஜின் இருக்குது. இங்கே நீங்கள் இந்த என்ஜின் இப்போ லேபர் ஆகலை, ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் காட்டலை, டர்போ சப்போர்ட்டில், டர்போடைய அசிஸ்டன்ஸில் அது ஒரு பிகர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இவர் டிசிடியும் தொல்லை கொடுக்காது. ஹையர் ரெவ்ஸில், அதாவது ஹையர் கியரில், ஹையர் ஸ்பீடில், லோவர் ரெவில் அப்படி உட்காந்துருக்குது. இந்த மாதிரி ஹைவேஸ் நம்ம ஜாஸ்தி ஓட்டுறோன்னு வைங்களேன், நம்மளுடைய மொத்த யூசேஜில் ஒரு 70% மேலே நம்ம இப்படி டீசெண்டாக ஓட்டுறோன்னு தைரியமாக நம்ம நினைக்கிறோன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த என்ஜின் வந்து உங்கள் சாய்ஸில் எடுக்கலாம். ஆனால் எது பண்ணக்கூடாதுன்னா, இப்போ நீங்கள் பாருங்கள், சிலவங்களை பார்த்தீங்கன்னா இப்படி ஆக்சிலேட் பண்ணுவாங்க, சடனாக அந்த பக்கம் ஒரு வெஹிக்கிள் வரும், இப்படி ஒரு பிரேக் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு ஆக்சிலேட் பண்ணுவாங்க, அடுத்து ஒரு பிரேக் பண்ணுவாங்க. இங்கே என்ன நடக்கும்னா, இந்த ரெண்டு பேரும் போட்டி போட்டு சண்டை போட்டு நம்மளுக்கான டார்க்கும் பவரும் கொடுப்பாங்க, டவுட்டே கிடையாது. ஆனால் இங்கே தேவையில்லாத மல்டிப்ளைடு வேலை நடந்துகிட்ருக்கும், அதான் பிரச்சனை. இப்போ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, நீங்கள் இந்த ஆர்பிஎம் இப்படி ஏறி, இப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க, அடுத்து நீங்கள் ரவ் பண்ணும்போது ஏறிக்கிட்டு திருப்பி இறங்குறது, இது வந்து
மீட்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் அக்ரெசிவான டிரைவிங். இந்த அக்ரெஷன் தான் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் காட்டக்கூடாது. ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் கூட காம்பினேஷனில் இந்த டிசிடி இருக்கும்போது மேக்ஸிமம் காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு நீட்லி பேவ்டு ரோட்டில் வந்தால் ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃப்ரண்டில் போகிறது எக்ஸ்டரை இதை நீங்கள் கண்டிப்பாக கம்பேர் பண்ண வேண்டாம். எதுவும் அடுத்த ஒரு கொஸ்டின். ஒரே சேசிஸாக இருந்தாலும் இது ரீஎன்ஜினியர்டு, மொத்தத்தில் ரீஎன்ஜினியர்டு. பிளாட்ஃபார்மில் இருந்து, வீல் பேஸில் இருந்து, இந்த சீட்டிங்கில் இருந்து. நீங்கள் அந்த காரை உடைக்கும் இதில் கொஞ்சம் கூட அப்ரைட்டாக நம்ம சீட்டிங் இருப்போம். இந்த காரில் அதில் வந்து அவங்க 1 லிட்டர் டர்போ தரல, டீசல் கிடையாது. அப்போ அது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதோடைய லாஜிக் என்னன்னா, கொஞ்சம் கூட அந்த 1 லிட்டரில் வந்து உங்களுக்கு இவ்வளோ டார்க்கும் பவரும் டிசிடி ப்ரொடியூஸ் பண்ணதுனாலே சஸ்பென்ஷனும் வேறு தான், ஸ்டியரிங் சிஸ்டம் கண்டிப்பாக வேறு. அப்போ மொத்தத்தில் எக்ஸ்ட்ரா விட்டு இது டோட்டலாக வேறு. என்ன அதோடைய சேசிஸை எடுத்திருப்பாங்க, அதுதான் டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நீட்லி பேவ்டு ரோட்ஸ்லேயும் ஓட்டி பாருங்கள், நல்ல செட்டில்டாக இருக்குது. டிரைவருக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அதாவது 4 மீட்டரில் வந்து சங்கியாக நீங்கள் குட்டி குட்டியாக அப்படி இப்படி கட் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டிவ் வேறு. அதுக்காக இது ஒரு பயங்கர ஹேண்ட்லர்லாம் கிடையாது, டீசெண்டாக இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் இருந்து பாருங்கள். ஒரு பாக்ஸியான கார் வந்து ஹைவேஸில் ஹை ஸ்பீட்ஸில் எப்படி ஏரோடைனமிக்காக இருக்கும்னு சொல்லி. கண்டிப்பாக ஏரோடைனாமிசம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பில்லர்ஸ் வந்து வெர்டிகலாக இருக்குது, பாக்ஸி ஷேப் இருக்குது. ஆனால் இந்த காரை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உருட்டி வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு ஷேப் எல்லாம். அதுக்கு ரீசனே வந்து அப்ஸ்ட்ரக்ஷனை கம்மி பண்ணதான், ட்ராகை குறைக்கிறதுக்கு தான். அதனால் வின் நாய்ஸ் எல்லாம் பெருசாக இல்லை. நம்ம இப்போ வந்த ரூட் வந்து ஃபுல்லாக வின் மில்ஸை தாண்டி தான் வந்தோம். நல்லா காற்றடிக்குது. நீங்கள் அந்த காற்றடி மாதிரி ஆடுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ காற்றடிக்குது. ஆனாலும் வின் நாய்ஸே இல்லை லிட்ரலி. இல்லை வின் நாய்ஸ் இல்லை. அது டீசெண்டாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. என்ஜின் நாய்ஸும் பெருசாக உள்ள இல்லை. பேக்கிங் தான். அந்த கொரியன்ஸ் வந்து இந்த காம்படிஷனை உடைக்கும் இது பண்ணுறது இந்த பேக்கிங் தான். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ்ஸாவை பார்த்துக்கிட்டு இதை பார்த்தாலும் சரி, கிராண்ட் விட்டார் ஹைரைடரை பார்த்துட்டு நீங்கள் இந்த இன்டீரியரை பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு 5 செக்மெண்ட் தாண்டி இருந்த மாதிரி இந்த வெஹிக்கிள் இருக்குது. அதுதான் இந்த பீப்புளுக்கு இது மேலே ஒரு இம்ப்ரெஷன் வர்றதுக்கான காரணம். என்ஜினியரிங் வேறு, என்ஜின் எல்லாம் டிரான்ஸ்மிஷன்லாம் வேறு. ஆனால் இந்த கான்செப்டில் ரிஃபைன்மெண்ட்ஸில் குறைவில்லை. இந்த வெஹிக்கிள் நல்ல செட்டில்டாக இருக்கிறது இந்த மாதிரி ரோட்டில். இந்த ரம்பிள் ஸ்ட்ரிப் எல்லாம் எதுவுமே தெரியலை. ஓரளவுக்கு டிரைவிங்கில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆடாஸ் ஆப்வியஸ்லி தேவை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து அந்த ஹையர் வேரியன்ஸ் வந்து வாங்கலாம். அது ஒரு அடிஷ்னல் சேஃப்டி தான். இதை பார்த்தீங்களா, இண்டிகேட்டர் போட்டாமல் திருப்புறாங்க. கண்டிப்பாக இண்டிகேட்டர் போட்டு திருப்புறது தான் சேஃப். ஸ்பீட்ஸ் மட்டும் லைட்டாக ஒன்று பில்டு பண்ணி பார்க்கலாம். இந்த ரோடு வந்து இப்போ நல்ல டிராஃபிக் ஆகிடுச்சு, அதனால் ஸ்ட்ரைட் லைனாக நமக்கு ஓட்ட முடியாது. நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒன்று பில்டு பண்ணி இது பண்ணி பார்ப்போம். இல்லை, அது இந்த டிசிடியும் ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நோ டைமில் 120க்கு வந்துடும். இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு கண்டிப்பாக நம்ம ஒரு வெஹிக்கிளோடைய டெசிஷனுக்கு போகக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது இப்போ ரவ் பண்ணுறேன் பாருங்கள், குயிக்காக ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் யாருக்குமே பிடிக்கும். ஏன்னா டெஸ்ட் ட்ரைவில் அது நம்மளை இன்ட்ரெஸ்ட் படுத்த தான் செய்யும். ஆனால் நம்மளுடைய யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிட்டி எவ்வளோ ஓட்டுறோம், ஹைவே எவ்வளோ ஓட்டுறோம் உள்ளதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாங்குறது தான் சேஃப். ஸ்பீட்ஸ் ஓகே தான். இந்த மாதிரி பேட்டர்ஸில் கூட, நல்ல பவுன்சி ரோட்ஸில் கூட ஹேண்ட்லிங்லலாம் எந்த குறையுமே கிடையாது, நல்லா தான் இருக்குது. அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த வெஹிக்கிள் நான் வாங்கினேன்னா ஹில்ஸுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். டீசல் டவுட்டே இல்லை, டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கிறதுனால கூட டார்க் கன்வெர்ட்டர் மேனுவல் ஹில்ஸில் ஓகேயாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு 1 லிட்டர் ஜிடிஐ வந்து உங்களுக்கு ஹில்ஸில் டவுட்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வாங்கிட்டோம், எப்பாச்சும் தானே இயர்லி ஒன்ஸ் போகிறோன்னு வைங்களேன். ஆனால் நீங்கள் பேக் டு பேக் ஹில் ஓட்டுறவங்களா இருந்தால் டீசல் வாங்கிடுங்க, இந்த டர்போ பெட்ரோல் வேணாம். ஆனால் நம்ம வெக்கேஷனுக்கு ஒரு 6 months ஒன்ஸ் இல்லை வந்து ஒரு ஒரு 1 இயருக்கு ஒன்ஸ் நம்ம போகிறோம்னா கண்டிப்பாக நீங்கள் இது வாங்கலாம். இதில் வந்து நீங்கள் பேடல் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அது அப்ஷிஃப்ட் பண்ணுறது இல்லை அது டவுன் ஷிஃப்ட் பண்ணுறது நமக்கு செட் ஆகாதுன்னு தெரியும் பட்சத்தில் நம்மளே இது பண்ணலாம். ஆனால் இங்கே சீக்வென்ஷியல் ஆப்ஷன் கொடுக்கல, பேடல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரைவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருந்து பேடலே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டீப்பான கார்னர் நம்ம எடுக்கிறோம், பேசிக்கலி அது அப்படி தான் பிஹேவ் பண்ணோம். ஆனாலும் நீங்கள் பேடலை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அப்ஷிஃப்ட் ஆனால் கூட நம்ம டவுன் ஷிஃப்ட் பண்ணி அந்த டார்க்லேயே லிஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது. இப்போ இந்த டிரைவிங்கில் சோனட்டுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு கேட்டால், என்னுடைய பர்ஸ்பெக்டிவில் நான் என்ன சொல்லுவேன்னா, சோனட்டை வரைக்கும் இது
ஓட்டுறது கொஞ்சம் கூட நல்லா இருக்கிறது மாதிரி ஃபீல் ஆகும். அது நீங்கள் உட்காந்து பார்க்கும்போது தான் தெரியும். சோனட் வந்து கொஞ்சம் கன்ஜஸ்டடாக ஃபீல் ஆகும், அப்படி அடைஞ்சது மாதிரி இருக்கும். இந்த வெஹிக்கிளுடைய ஸ்டியரிங் வந்து இவங்களுடைய நியூ ஜென்ரேஷன் என்ஜினியரிங் பர்ஸ்பெக்டிவில் வந்ததுனால அந்த ஒரு சேஞ்ச் வந்து தெரியுது. ஹேண்ட்லிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி லேன் சேஞ்சிங் எல்லாம் கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்குது. இப்போ நான் சொன்னதை வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னா, நீங்கள் சோனட்டில் வந்து ரியர் ஸ்டிஃபான சஸ்பென்ஷன் இருக்குது, அது கொஞ்சம் கூட ஒரு எஸ்யூவி தோரணையில் இருக்குது. அப்போ அதானே ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரில் நான் இதை எக்ஸ்ட்ரா காட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ரோட ஒரு சேசிஸை எடுத்து வெறுமனே அவங்க பண்ணலை. எல்லா பராமீட்டர்ஸையும் எல்லா ஏரியாவையும் ரைட் ஃப்ரம் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து வேலை பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டியரிங்லேயும் அந்த ஒரு அவுட்புட்டை நமக்கு கொடுக்குது. அந்த ஸ்டியரிங்கில் இருக்கிற அந்த ஒரு இது நம்மளை கண்டிப்பாக கொஞ்சம் கூட பெட்டராக ஹேண்டில் பண்ண வைக்கிறதுனால தான் என்னுடைய பாயிண்ட். நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது இப்போ நீங்கள் பாருங்கள், ஜிஃபோர்ஸ் கொஞ்சம் நோஸ் டைவ் எல்லாம் லைட்டாக இருக்குது, ஆனால் சோனட்டில் கொஞ்சம் கூட நல்லா தெரியும். நான் கவனிச்சிருக்காது அந்த மாதிரி. அதாவது எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வந்து நியூவர் ஒரு அடுத்த ஒரு ஜெனரேஷனாக அடுத்த ஒரு ப்ராடக்டாக வரும்போது கண்டிப்பாக இன்ஜினியரிங் டீம் வந்து பழைய ப்ராடக்ட்ஸோடைய அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோடைய கன்சர்ன்ஸையும் இல்லை அதில் இருக்கக்கூடிய குறைவுகளையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணி தான் வருவாங்க. அந்த மாதிரி இதை பண்ணி இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். அது நீங்கள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த வெஹிக்கிள் போட்டு நான் ரீசென்டர் பண்ணி காட்டி தரேன். இந்த மாதிரி வரும்போது இந்த வெஹிக்கிளோட ஸ்பீடை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம நினைக்கிறது வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துடுவாங்க. சப்போஸ் நம்ம கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக் நிற்கலைன்னு வைங்க, பெரிய பிரச்சனை ஆயிரும். அதை வரைக்கும் பெரிய பிரச்சனை, பாதி பேர் பாதி வரைக்கும் போயிட்டு நிப்பாட்டிடுவாங்க. இப்போ பாருங்கள், ரீசென்டர் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ குவிக்காக கரெக்டாக லேனுக்குள்ளே ரீசென்டர் ஆச்சு பார்த்தீங்களா. அது அந்த டிஃப்ரென்ஸ் தான். பேக் சீட் பார்க்கலாம். பேக் சீட்டில் வந்து இந்த ஸ்லைடிங் ஃபங்க்ஷன் எவ்வளோ தூரம் மூவ் ஆகுதுன்னு கேட்டிருந்தாங்க. சின்ன ஸ்லைடரான் அப்படி கிடையாது. இது பாருங்கள், இது வரைக்கும் இருக்குது. பின்னாடி போனீங்கன்னா இது வரைக்கும் நல்லா மூவ் ஆகுது. ஒரு எம்பிவியில் என்ன கிடைக்குமோ அது வந்து கிடைக்குது. அப்புறம் சீட் வந்து அப்ரைட், தை சப்போர்ட் நல்லா இருக்குது. விண்டோ லைன் கீழே இருக்குது. அதில் எல்லாம் குறையவே கிடையாது. இப்போ இந்த லேன் சேஞ்சிங் எல்லாம் நம்மளை உள்ள பெருசாக பாதர் பண்ணல. ரோல் எல்லாம் பெருசாக கிடையாது. இது நம்ம பார்க்க வேண்டியது வந்து அந்த காங்கிரீட் ரோடோடைய இதை பார்க்கலாம். கூட நம்ம 3 பேர் உட்காந்து சிட்டிலேயும் கண்டிப்பாக ஒரு சின்ன இது எடுக்கணும். அதுலேயும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்ம பேசலாம். அது பிரேக் ஒன்று பாரு, லைட்டாக நோஸ் டைவ் இருக்குது. ஆனால் ஸ்பீடு வந்து பெருசாக உள்ள கேபினில் தெரியல. அது வந்து இன்ஜினியரிங் பண்ணியிருக்காங்க, உள்ள எதுவும் பெருசாக தெரியாத மாதிரி. இப்போ ரியர் சீட் வென்டிலேஷன் பற்றி இந்த காரோடைய ஃபீச்சர் லிஸ்ட்டில் பார்க்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம வாங்குகிறோம், ரியர்லையும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். கண்டிப்பாக கம்ஃபர்ட். ஆனால் அதில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, நம்ம உட்கார்ந்துருக்கிற சீட்டில் மட்டும்தான் வந்து வென்டிலேஷன் இருக்குது. ஃப்ரண்டில் மாதிரி இந்த நம்ம முதுகுக்கான சப்போர்ட்டில் வென்டிலேஷன் கிடையாது. அது ஒரு ஹாஃப் வேடன். அதை கூட அவங்க தந்துருந்தாங்கன்னா உண்மையிலே நல்லா இருந்திருக்கும். பட் ஸ்டில் நம்ம ரொம்ப ஹாட்டான நேரத்தில் நமக்கு அந்த சீட்டில் இருக்கிற வென்டிலேஷன் சப்போர்ட்டிவ் தான். இது நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறாங்க. சீட் வென்டிலேஷன், ரியர் சீட் வென்டிலேஷன் சொல்லும்போதே ஓகே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய கார்ஸ் டெஸ்ட் பண்ணுற ஒரு பவுன்சி பேட்டர்ன். இதில் வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு சின்ன பவுன்சினஸ் இருக்குது. ஆனால் அந்த பவுன்சினஸ் வந்து நம்ம ஸ்பைனில் அடிக்கிற லெவலுக்கு இல்லை. ஆனால் இது வந்து காங்கிரீட் ரோடில் அந்த ஸ்டிஃப்னஸை நமக்கு எவிடெண்ட்டாக காட்டுது. அடுத்து ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க வந்து ரிலையபிலிட்டி பற்றி. ரிலையபிலிட்டின்னு ஏன் அதை வந்து அவங்க ஒரு கன்சர்னாக கேட்டாங்க. இது புதுசாக வந்திருக்கிற கார், இதில் வந்து நம்ம இது ஒரு 6 மாதம் 2 வருஷம் இல்லை 1 வருஷம் போனால் தானே ரிலையபிலிட்டி தெரியும். ஆக்சுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலி இது புதுமையான கார் கிடையாது. ஏன்னா இதில் இருக்கிற என்ஜின், டிரான்ஸ்மிஷன், மெஜாரிட்டி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி ஹுண்டாய் அண்ட் கியா கார்ஸில் நம்ம பார்க்குறதோட இன்னொரு ஐட்ரேஷன் தான் இது. பிளாட்ஃபார்ம் பொறுத்தவரையில் பார்த்தோம்னா இது ஆல்ரெடி நம்ம பேசணும். K1னா இவங்க வந்து பெட்டராக இன்னும் இது பண்ணியிருக்காங்க. இப்போ எலக்ட்ரானிக்ஸில் நம்ம யோசிச்சா கூட இவங்களோட இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அதோடைய அந்த ட்ரினிட்டி ஸ்க்ரீனோட ஸ்டைல் தான் புதுசே தவிர உள்ளே இருக்கிற அந்த யூஐ வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் சிமிலர் தான். அதோட கலர் தான் வேறு மாதிரி இருக்குது. அதான் இவங்களுடைய அந்த யூஐ சிமிலர். நீங்கள் 360 கேமரா எல்லாம் பார்க்கும்போதே தெரியும் இது அந்த ஹுண்டாய் கியாவுடைய இது தான். ஆடாஸும் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணுற அதே இது தான். அதனால் இது ஒரு
டோட்டலாக புதிய கார், இதனால நம்ம வந்து ரிலையபிலிட்டி யோசிப்போமான்னு உள்ளது ஒரு ஃபேக்டர் கிடையாது. ஆனால் ரிலையபிலிட்டியில் நம்ம கன்சர்ன்ட் ஆக வேண்டியது நம்மளுடைய என்ஜின்ஸை பேஸ் பண்ணி, டிரான்ஸ்மிஷனை பேஸ் பண்ணி தான். இப்போ நீங்கள் வந்து ஒரு சப்போஸ் நான் என்ன சொல்கிறது, ஒரு சிட்டிக்கு நீங்கள் ஜாஸ்தி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். நீங்கள் வந்து இப்போ டேனி வந்து ஒரு பிரேக் அடித்ததோட எஃபெக்ட் தான் இது. நீங்கள் சிட்டிக்கு வந்து நீங்கள் ஜாஸ்தி ஓட்டுறீங்க, அதில் வந்து உங்களுக்கு டிசிடி டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அது நம்ம ரிலையபிலிட்டி நம்ம ஒரு கன்சர்னாக வைப்போம். நீங்கள் வந்து சிட்டிக்கு மட்டுமா டீசல் மேனுவலாக ஓட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கன்னா டிபிஎஃப் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணுமே தவிர மற்ற ஒரு நியூ ப்ராடக்டோட ரிலையபிலிட்டி கன்சர்ன் கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஷெடியூல்டு மெயின்டெனன்ஸை பண்ணி முதல்ல நம்ம டிரைவிங்லேயே பேசின அந்த விஷயங்கள் பண்ணோன்னா ஓரளவுக்கு நல்ல ரிலையபிளாக வச்சுருக்க முடியும். இப்போது அடுத்து வந்து ஃபியூல் எக்கனாமி பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 1 லிட்டர் ஜிடிஏ வந்து ஒரு மிக்சடான ஒரு ஃபியூல் எக்கனாமி கொடுக்கக்கூடிய ஒரு என்ஜின். அது முழுக்க சிட்டி அண்ட் ஹைவேயை பொறுத்தது. நீங்கள் சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா 9 to 11 நம்ம சொல்ல முடியும். இந்த டிசிடி காம்போவில் நம்ம சொல்லும்போது அக்ரெசிவாக ஓட்டாமல் லீனியராக ஓட்டுறவங்களுக்கு. ஹைவேஸில் 14 to 15 ஆவரேஜ்னு வைங்களேன், லீகல் ஸ்பீட்ஸில் ஓட்டினா. டீசல் ஆனால் வந்து நல்ல எஃபிஷியண்டாக இருக்கும். ஒரு 13லேருந்து 16 வரைக்கும் சிட்டியில் கொடுக்கும். 15 வைங்களேன், 13லேருந்து 15 கொடுக்கும். ஹைவேஸில் 20 வரைக்கும் கொடுக்கும். லீனியராக ஓட்டணும்னா டார்க் கன்வெர்ட்டரும் ஹைவேல சிமிலராக கொடுக்கும். சிட்டியில் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட சிட்டியில் குறையும். நாங்கள் இப்போ வந்து ஒரு இதே இவங்களோட சேம் டார்க் கன்வெர்ட்டர் கரெக்டாக எவ்ரிடே ஓட்டிகிட்டு இருக்கோங்க, ஹியூண்டையோட ஃப்ளீட் வெஹிக்கிள். அதனால் அது ஒரு 13.5 ரேஞ்சில் தான் நமக்கு சிட்டியில் தரும். ஆனால் நம்ம வந்து அக்ரெசிவ் மோடில் போனோம்னா டிசிடிஸ் எக்கனாமிக்கலாகவே இருக்காது. அது ஃபன்னை கொடுக்கும், அவுட்புட்டை வந்து கொடுக்காது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கார் கொஞ்ச நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது இது யூஸ்ட் ஆகுது. இந்த கம்ஃபர்ட் இந்த சென்ஸ் நான் எப்படி அதை உங்களுக்கு கன்வே பண்ணணும்னா, பேலன்ஸ்டு லெவலுக்கு நான் சொல்லலை, ஆனால் கூட முதல்ல இந்த ஸ்டிஃப்னஸோட லெவல் வந்து கம்மியானது மாதிரி எங்களுக்கு ஸ்லைட்டாக ஃபீல் ஆகுது. நீங்கள் டெஸ்ட் ட்ரைவில் பாருங்கள். ஆன்சன் ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லு. நாங்க பேசிட்டோம் ஆல்ரெடி. இனி நீங்க நம்ம சேர்ந்து இருக்கிறது உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு வந்து ஏறி உட்கார்ந்த உடனே ஃபர்ஸ்ட் பயங்கரமா பிடிச்சது வந்து தை சப்போர்ட்னா நிறைய கார்ல வந்து நம்ம அந்த கால் இப்படி தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ரைட் போயிட்டோம், கால் தூக்கி வச்ச மாதிரி இருக்கு. அப்படிதான் இது வந்து அந்த சீட்டுக்கும் ஃப்ளோருக்கும் எனக்கே வந்து ஹைட் கரெக்டா இருக்கு. ஒரு ஈவியோட சில ஃப்ளோர் மாதிரி இருக்கா? ஆமாண்ணா அப்படின்னா நம்ம தூக்கி வச்சிருக்கப்போ இந்த சீட்டோட சப்போர்ட் நமக்கு கிடைக்காதுல்ல. ஆனால் இதில் வந்து அப்படியே என் கால் ஃப்ளாட்டாக இருக்குது சீட்டில். ஓகே, ரைட் குவாலிட்டி வந்து ஸ்டிஃபாக தான் ஃபீல் ஆகுது இப்போ இந்த பேச்சஸ்ல எல்லாம். ஆனால் அந்த நம்ம இப்போ ஒரு இதை தாண்டி வந்தோம்ல, அந்த ரோடு இல்லாத இடத்துல அதில் வந்து வண்டி ஆடிச்சு. ஆனால் பாடிக்கு எது வரல, ஒரு மாதிரி நல்லா தான் இருந்தது. அதாவது வண்டி தெரிக்கல. ஆமாம். நாங்கள் இதை தான் முதல்ல நீ தான் எடிட் பண்ண வண்டி ஆடுறது வந்து சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு. நம்ம இதுலயும் நாங்க இதான் பேசியிருக்கோம் 3 பேருக்கு. ஜெரோம், நீ ரொம்ப நாங்க ஒன்ன நெருக்கி வச்சது மாதிரி ஃபீல் ஆகுதா இல்ல ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கலாமா? இல்ல நெருக்கி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா அதுக்கு ரீசன் இருக்கு. நான் ஒரு ஆளு, நீ வந்து ஒரு ஆளு, அங்க அவர் 2 ஆள் சைஸ், அப்படிதானா? எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வேற ஏதோ டாய்கூன்ல இருந்தான்ல, ஆமா, அதை விட எனக்கு ஸ்பேஸ் ஃபீல் ஆகுது இங்க. இந்த ஸ்பேஸ் சீட் ஃபிளாட் தான், வெல் பில்ட் ஆனா 3 பேர்லாம் உட்கார வாய்ப்பே இல்லை. ஆனா ஒரு ஃபேமிலி ரிக்வயர்மெண்ட்டுக்கு 2 அடல்ட்ஸ், ஒரு மீடியம் டீனேஜர் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா உட்காரலாம். ரெக்ளைனிங் எல்லாம் நாங்க இது பண்ணி காட்டினோம். லெக் ரூம் உனக்கு எப்படி இருக்கு? லெக் ரூம் எல்லாம் நிறைய இருக்குண்ணா. உனக்கு எப்படி இருக்கு? இதாகுதா? இல்ல ஒரு மேடுக்கு மேல உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. ஆனா ஓகே, என்ன பாயிண்ட்னா நம்ம ஏன் 3 பேர் உட்காரணும்னு கேட்டோம்னா, நாங்கள் வந்து அந்த மீடியா டிரைவில் நான் உனக்கு இதில் திருப்ப முடிஞ்ச இடத்துல திருப்பிக்க, இந்த ஹம்போட ஸ்டோரியிலேருந்து தான் வரேன். அந்த மீடியா டிரைவில் வந்து ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு ஆன்சன். இந்த உட்காரும் போது எவ்வளோ தூரம் அந்த சஸ்பென்ஷன் கம்ப்ரஸ் ஆச்சுன்னு சொன்னது. ஆனால் அது வந்து ரியல் ரோடில் நம்ம பார்க்கல. ஏன்னா மோகன் அண்ணாவும் நம்ம ஜிஎஸ்மா சேர்ந்து தான் நாங்கள் 3 ஒவ்வொருத்தரோட சேனலுக்கு அதை மாற்றி எடுத்தோம். ஆனால் ரியாலிட்டியில் நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி ரோடில் ஓடும்போது அந்த அளவுக்கு இது எக்ஸ்ட்ரா அளவுக்கு அமுங்குதான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அப்படி அமுங்குன ஃபீல் உனக்கு இருக்கா? இல்லை இப்போ எனக்கு அப்படி இல்லை. கண்டிப்பாக அமுங்குன ஃபீல் இல்லை. நம்ம 3 பேர் இருந்ததுக்கப்புறம் அது ஏன்னா அது சாஃப்டான ஸ்ப்ரிங் கிடையாது, ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து
அந்த லிமிட்டை தாண்டி நம்மளை கீழே கொண்டு போகலை. அதுதான் நம்ம இதில் இந்த நம்ம ட்ராவல் பண்ணி பார்க்குறோம்னு சொன்னதில் ஒரு மெயின் ரீசன். இப்போ அடுத்த கொஸ்டின் வந்து இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்தா? இதை வந்து நம்ம ஒரு 19-20 லட்ச ரூபா கிட்ட நெருங்குதுன்னா இதை நம்ம வந்து ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி வாங்கலாமேன்னு நிறைய பேருக்கு ஒப்பீனியன் இருக்கும். உண்மையிலே நாங்கள் வந்து எப்போவுமே சப் 4 மீட்டர்ஸை வரைக்கும் மிட் சைஸ் வாங்கலான்னு சொல்லக்கூடிய பீப்புள் தான். ஆனால் மிட் சைஸ்ன்னு சொல்லும்போது நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. நம்ம இப்போ கன்னியாகுமரி மாதிரி எல்லாம் உள்ள ஏரியாவில் இருக்கிறோன்னா நம்ம இண்டிபெண்ட் ஹவுஸில் இருப்போம். நமக்கு பார்க்கிங் எல்லாம் ஒரு மினிமம் ஒரு 6-7 சென்ட் இல்லாமல் ஒருத்தங்க வீடு வைக்க மாட்டாங்க, இண்டிவிஜுவல் ஹவுசஸ் தான் இருக்கும். ஆனால் நம்ம வந்து சிட்டிஸில் இருக்கிறோம், நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறோம், ஷேர்டு பார்க்கிங் இருக்கும். அந்த மாதிரி இடங்களில் ஒரு 4.3 மீட்டர் வரைக்கும் ஒரு 4 மீட்டர் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்குது. அதுலேயே சில சிட்டியில் சில வீடுகளில் நம்ம இப்போ ஸ்பேஸு கொஞ்சம் சுருக்கமாக இருக்கிற இடத்துல 4 மீட்டர்னால் கேட்டு போட்ட முடியலன்னா கேட்டை ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் நிறைய பேர் கன்சல்டிங்கில் பேசுவாங்க. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் வந்து சிட்டியில் நம்ம ஓட்டுற ஒரு ஸ்டைலுக்கு நான் முதல்ல ஃபஸ்ட்டு டிரைவிங் பேசும்போது அந்த யூனிசெக்ஸ் டிரைவபிலிட்டி பேசியிருந்தேன். அந்த இடங்கள்ல எல்லாம் அந்த பட்ஜெட் ரேஞ்சில் இது வரும். அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்டீரியர், இந்த மாதிரி ஒரு ரெக்லைனிங், இந்த ஒரு ஆப்ஷன், ஒரு எம்பிவி இல்லாமல் பார்க்குறவங்களுக்கு சப் 4 மீட்டர்ஸ்லேயும் இல்லை, மிட் சைஸ்லேயும் இல்லை, அந்த இடத்துல இது வந்து ப்ரைஸ் ஒர்த். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் வந்து ஒரு கோரான ஒரு என்ஜினியரிங் பர்ஸ்பெக்டிவில் பார்க்குறீங்கன்னா இதை நம்ம ப்ரைஸ் ஒர்த்துன்னு சொல்ல முடியாது. இதுக்கு அடுத்த செக்மெண்ட் தான் நம்ம போகணும். ஏன்னா இது ஒவ்வொருத்தங்களுடைய ரெக்யர்மெண்ட்டை பொறுத்தது. இப்போ ஒவ்வொரு கார்ஸும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கிறதுல இதுவும் ஒரு ஸ்டைலில் இருக்குது. இப்போ இந்த Q&A வீடியோட பர்பஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு மீடியா டிரைவ் இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டிரைவ் ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான், அவசரப்பட்டு நம்ம பண்ணுறது கிடையாது. இது முடிச்சதுக்கப்புறம் கைலாக் பண்ணணும். நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கப்படுறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ணுற ஒரு கல்ச்சர் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதில் நிறைய ஆன்சர்ஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்கலாம், கமெண்ட்ஸில் கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் பை ஃப்ரம் மோட்டோ வேகன் டிரைவர் ரெஸ்பான்ஸ்.